எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ராமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் படிச்சுட்டு வரோம். இன்றைக்கி 8 தசகம் படித்து முடித்தாச்சு. ஒரு சின்ன குருவாயூரப்பன் பற்றி சொல்லலாம். கிருஷ்ணன், ராமன், பெருமாள், பாண்டுரங்கன், ரங்கநாதன் எல்லாமே அவன்தான் இல்லையா? விசாகஹரி மேடம் இருக்கா இல்லையா, தாமல் ராமகிருஷ்ணன், துஷ்யந்த் குழந்தை, நான் குழந்தைன்னு சொல்லுவேன், துஷ்யந்த், அப்புறம் வேலுக்குடி மாமா, எல்லாரும் அந்த கிருஷ்ணனை பற்றி சொல்கிறச்சே எப்படி அனுபவித்து சொல்வான்னா அதை நம்மளும் அனுபவிப்போம். அவகிட்ட கேட்கும்போது ஒரு நாளும் நான் கேட்காது இருந்ததே இல்லை. ஒரு தடவையாவது கேட்டால் தான் சமாதானம் எனக்கு. அந்த மாதிரி எல்லாரோடதும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவள்லாம் சொல்லாதது ஒன்றும் நான் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இதுக்கு சம்பந்தமாக எனக்கு 2 வார்த்தை சொல்லணும்னு விருப்பம். அதான் சொல்கிறேன். விசாகஹரி சொல்கிறா, கிருஷ்ணர் அவதாரம் பண்ணுறச்சே அவளோட 4 புஜங்களோட அவதாரம் பண்ணுறாருன்னு நம்ம படிக்கிறோம், நம்ம கதையில் பார்க்குறோம். கிருஷ்ணாவதாரத்தில் தேவகியும் வசுதேவரும் ஜெயிலில் இருக்கா. கம்சனால் ஜெயிலில் வைக்கப்பட்டா. குழந்தை பிறக்க போகிறது 8வது குழந்தை. எல்லா குழந்தைகளையும் கம்சன் கொன்னுடுறான். 7வது குழந்தை மாயாவாக மாறி கோகுலத்துக்கு போயிடுறா. கோகுலத்துலேருந்து இது பண்ணுறா, கிருஷ்ணனை கோகுலத்துக்கு அனுப்புகிறா. மாயாவாக கிளம்பி போயிடுறா. கிருஷ்ணன் அந்த தேவகியோட இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா, மாமி, குழந்தைக்கு நம்ம வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு ஒரு விளையாட்டு சாமான் நம்ம வாங்கி கொடுக்கக்கூட முடியலையே. இதுக்குள்ளே நம்ம ஜெயிலில் இருக்கமே, அந்த குழந்தைக்கு ஒரு கிலுகிலுப்பை வாங்கி கொடுக்க முடியலையே. ஒரு குழந்தைக்கு ஒரு இது என்னது விளையாட்டு சாமான் எதுவும் நமக்கு வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப மனசுக்கு கஷ்டப்படுறாளாம். அப்போது அவர் அந்த 4 கைகளோட சங்கு சக்கரம் ஒரு ஊதுக்குழல் வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு சங்கத்தோடு பிறக்கிறார், சக்கரத்தோடு பிறக்கிறார், கதையோடு பிறக்கிறார், பத்மத்தோடு பிறக்கிறார். அது அம்மா நீ எனக்காக கவலைப்படாதே, நான் எல்லாமே என் கையில் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு, அதனால தான் அப்படி பிறந்தார் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுக்குறா. ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் அனுபவிங்கோ. அவள் இதெல்லாம் கேளுங்கோ. கேட்காதவா கேளுங்கோ. நிறைய பேர், எத்தனை பேர் கேட்டிருப்பா. எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை தடவை கிருஷ்ணனை பற்றி சொன்னாலும் அவள் சொல்கிறதுல வச்சு நமக்கு இன்னொரு வாட்டி கேட்கலாமாங்கிற மாதிரி தான் இருக்கும். இது தெரிஞ்ச கதை தானே, அந்த மாதிரி தோணவே தோணாது. இப்படியே நான் ஒன்றுன்னா சொல்லின்னு இருக்கேன். வேலுக்குடி மாமா சொல்கிறதையும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் தசகம் சொல்லும்போது சொல்கிறேன். தேங்க்யூ.